இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை கிள்ளிக்கீரையாக நினைத்து பிசிசிஐ நடத்தி வரும் செயல்களால் பாகிஸ்தான் அணி மிகவும் தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இந்த செய்தி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பிசிசிஐ மீது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விரிவாக தற்போது காணலாம். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் செயல்பாடுகள் அவ்வளவு விசேஷமாக இல்லை. தொடர் தோல்விகளால் பிசிசிஐ இந்திய அணி மீது உச்சக்கட்ட கடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்திய அணியில் அடுத்தடுத்து பல அதிரடி மாற்றங்களை கொண்டுவர திட்டம் போட்டும் வருகிறதாம். இந்திய மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒயிட் வாஷ் தோல்வி மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் படுதோல்வி என இந்திய அணி பல இன்னல்களை சந்தித்து வருகிறது. இதனால் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்திய அணி அடுத்தடுத்த பல தொடர்களில் விளையாட இருக்கிறது. இந்த மாதம் இங்கிலாந்துக்கு எதிராக T20 போட்டியில் விளையாட உள்ளது. அதுவும் போக சாம்பியன்ஸ் டிராபி நடைபெற உள்ளது. இந்த 2 தொடர்களிலும் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருப்பார் எனவும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் ரோஹித் சர்மாவிடமிருந்து கேப்டன் பதவி பறிக்கப்படும் எனவும் பிசிசிஐ திட்டவட்டமாக கூறியுள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. இதனிடையே பாகிஸ்தான் அணியோ இந்தியாவை விட நாங்கள் தான் பலமாக இருக்கிறோம் என்றும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவை நாங்கள் எளிமையாகவே வீழ்த்தி விடுவோம் எனவும் எள்ளி நகையாடி வருகிறதாம். ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் அணியில் இருந்து ஓய்வு பெறுவது நல்லது எனவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வீரரான முகமது அமீர் அனாவசியமாக சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்த செயல் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பிசிசிஐயின் செயலால் பாகிஸ்தான் அணியானது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை மிகவும் எள்ளி நகையாடி வரும் செயலை கண்டு கிரிக்கெட் ரசிகர்கள் கடும் கோபத்தில் உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.